வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு டாஸ்க் பேஜ் போங்க. டாஸ்க் பேஜில் வீடியோஸ் கம்ப்ளீட் ஆனோடனே நம்மளுக்கு எப்படி இன்ஃப்ளூயன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிஜிட்டல் கண்டென்ட் வித் பிலோ. ஏதாவது ஒரு கண்டென்ட் நீங்கள் மைண்டில் யோசித்து வச்சுட்டு அந்த வீடியோ 3 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கணும், உங்களோட ஓன் வாய்ஸில் இருக்கணும். அடுத்தது ஃபேஸ் அதில் காமிக்கக்கூடாது. அடுத்தது நம்ம பைமோட்டோட இமேஜ் இருக்கும், அதை நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோவுக்கு முன்னாடி எப்படி வைக்கிறோங்கிறத பற்றியும் அந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். அடுத்தது இது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட் கிடையாது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மட்டும் போஸ்ட் பண்ணலாம். இதில் ஸ்பான்சர் கண்டென்ட் மஸ்ட் ஆடட் வீடியோ 3 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கு அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்னென்னா போஸ்ட் அடல்ட் கண்டென்ட் போடக்கூடாது, மியூசிக் போடக்கூடாது, சாங் போடக்கூடாது, வேறு எதுவும் அன்வான்டாக உள்ள வீடியோஸ் நீங்கள் எடிட் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு ஹெல்த் கேர் பற்றி இல்லை வேறு இதை பற்றியும் சொல்லலாம். ஆனால் தேவையில்லாமல் மியூசிக் அண்டு சாங்ஸ் இந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட் எதுவுமே போடக்கூடாது. அடுத்தது வீடியோ டாபிக் மஸ்ட்டாக இருக்கணும். என்ன டாபிக் பற்றி பேசுகிறீங்களோ அந்த டாபிக் செகண்ட் டைமும் வரக்கூடாது. அடுத்தது ஸ்பான்சர் நேம், யுவர் வீடியோ ஓன் வாய்ஸ். நீங்கள் வீடியோ ரெடி பண்ணுறது உங்களோட ஓன் வாய்ஸில் தான் ரெடி பண்ணணும். அடுத்தது இந்த எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு பே அவுட் லிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஸ்பான்சர் கீவேர்டு. இந்த ஸ்பான்சர் கீவேர்டை நீங்கள் போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எங்கே நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம கொடுக்க போகிறோம் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே தான் இந்த ஸ்பான்சரோட இந்த இதை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போது ஃபேஸ்புக்கில் நீங்கள் போங்க. என்ன டாபிக் பற்றி போட போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ, நான் எப்படி எடிட் பண்ணுறோங்கிற வீடியோ நான் இப்போ காமிக்கிறேன். ஸ்பான்சரோட அந்த இமேஜ் இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ரெக்கார்ட் ஆன் பண்ணி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங் அப்படின்னு ஒரு ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள், லாஸ்ட் ஒன். இதை நான் இன்ஷாட்டில் நான் எடிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பான்சர் கண்டென்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸ்பான்சர் கண்டென்ட் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டோ ஷாப்பிங்கிறத இன்னொரு வீடியோவும் முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ கேளுங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங் இப்படி நம்ம ஆட் பண்ணிவிட்டு மேலே என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஸ்பான்சர் என்ன ஸ்பான்சர் கொடுக்குறோம், பை மோட்டோ ஷாப்பிங், அதோட ஸ்பான்சர் தான் நம்ம கொடுக்குறோம். அதை கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இதில் டைப் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதாவே வரும். நம்மளுக்கு கிளியரன்ஸாக தெரிகிற மாதிரி ஒரு இது கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன கண்டென்ட் போட்டாலும் இதை ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆகும். இப்படி போட்டுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கணும்னு இல்லை, பாதி வீடியோ வரைக்கும் இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். பாதியோட இதை ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன எப்படி எடிட் பண்ணணுமோ அப்படி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் எக்ஸ்ட்ராவாக நான் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோன்னே நம்ம
எப்படி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ வீடியோ சேவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். இப்போ நான் எடுத்த வீடியோ 3 minutes 11 seconds இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன டாபிக் நான் போட்டிருக்கனோ அதோட டாபிக், நீங்கள் என்ன டாபிக் போடுறீங்களோ அதை நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் அதாவே கொடுக்கும். அதில் பார்த்து நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு டைட்டில் அதுக்கு என்ன கொடுக்கணும், என்ன டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டைட்டில் வந்து ஓனாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் இப்போ டைப் பண்ணுறதை பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணாதீங்க. நம்ம வந்துட்டு ஸ்பான்சர் கீவேர்டு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டோ ஷாப்பிங் அப்படின்னு இருக்குது பாருங்கள். நான் வந்து ஆப்பில் போனால் ரொம்ப நேரத்துக்கு மேலே இருந்தால் அதே லாக் அவுட் ஆகிடும். ஆப்பில் இல்லாமல் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி எங்கே பேஸ்ட் பண்ணணும்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்துட்டு டைட்டில் செட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் கீழே அதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டென்ட் ரிலேட்டடாக என்ன போடுறீங்களோ அதுபடி நீங்கள் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு போஸ்ட் கொடுத்துருங்க. போட்ட வீடியோ வந்து போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நம்ம குரோமில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். வீடியோ ஓடிட்டுருக்கு. வீடியோ முடிஞ்சிருச்சு. கோ டு டாஸ்க் பேஜ் கொடுப்போம். இங்கே வந்து கீழே வந்து நம்ம எல்லா ப்ரொசீஜரும் ஆல்ரெடி எல்லாம் பண்ணியாச்சு. இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம அப்லோட் பண்ண அந்த லிங்க்கை இங்கே காப்பி பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நம்ம வந்து about the post மினிமம் 10 words இருக்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்கணும் அப்படின்னா மினிமம் 30 words கிட்ட இருக்கணும். 30 wordsக்குள்ளேயும் இருக்கலாம், 30 wordsக்கு above போகக்கூடாது. இப்போ வந்து இதை சப்மிட் கொடுப்போம். சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு பாருங்கள். 72 ஹவர்ஸில் நம்மளுக்கு அமௌண்ட்டு ஆட் ஆயிரும். இப்படி தான் நீங்கள் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் வந்து நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக வேர்ட்ஸ் வந்து 30 words இருக்கணும். இதில் 10 words இருக்கணும். இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்கன்னா அதோட URL ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பண்ண டாஸ்க் வந்து அங்கே இருக்கான்னு பார்ப்போம். இருக்குது பாருங்கள். எனக்கு இது வரைக்கும் உள்ள அமௌண்ட்லாம் எப்படி ஆட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் நீங்கள் வந்து டாஸ்க் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.